வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய ஃபார்மசி இன்ஃபர்மேஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது நம்ம ஜிபேட்டை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன் நிறைய பார்த்துருந்தோம். இப்போ இந்த அகாடமிக் இயருக்கு பிப்ரவரி 2nd வீக்கில் தான் அப்ளிகேஷன் வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஜிபேட் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு சில பேசிக் ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம தேவைப்படும், என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சின்ன அவுட்லைன் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, வெப்சைட் லிங்க் வில் பி ப்ரொவைடட் அபவுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. அதில் ஜிபேட்டோடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்க்கணும். அடுத்து ரிஜிஸ்டர் பை என்டரிங் இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர். நம்மளுடைய பெர்மனண்ட் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கண்டிப்பாக நமக்கு அதில் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஜிபேட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் நமக்கு அஃபிஷியலாக மெயில் வந்து ரீச் ஆகிறதுக்கும், மெசேஜஸ் நமக்கு ஜிபேட் என்டிஏ தரப்பிலிருந்து ரிசீவ் ஆகிறதுக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அடுத்து கேண்டிடேட்ஸ் ஹேவ் டு ஃபில் த அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் டீட்டெயில்ஸ் சச்சஸ் பர்சனல் எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸ். அதாவது நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஆதார் இன்ஃபர்மேஷன், பேரண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம ரெடியாக வச்சுருக்கணும். அடுத்து ஆஃப்டர் ஃபில்லிங் த ஃபார்ம் கேண்டிடேட் ஹேவ் டு கிளிக் சேவ் அண்ட் ப்ரிவியூ. ஸோ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஃபார்ம் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நம்ம சேவ் கொடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப அதை வந்து ஃபைனலாக சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அப்லோட் த ஸ்கேன்டு ஃபோட்டோகிராஃப் வித் 10 KB to 200 KB சைஸ் அண்ட் சிக்னேச்சர் வித் 4 KB to 30 KB. இந்த சைஸில் நம்மளுடைய ஃபோட்டோகிராஃப் அண்ட் சிக்னேச்சர் நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்து பே த அப்ளிகேஷன் ஃபீ த்ரூ ஆன்லைன் மோட். டேக் த பிரிண்ட் அவுட் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஃபர்தர் ரெஃபரன்ஸ். ஸோ நமக்கு தேவையான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன், அப்புறம் நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணதுக்கு ஆரம்பிக்கும் போது சர்வர் இஷ்யூவிலேருந்து கொஞ்சம் நம்ம ரிலீஃப் ஆகலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக சில இஷ்யூஸ் இருக்கும். ஸோ முன்னாடி டீட்டெயில்ஸ் நம்ம எடுத்து ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே, அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே ஒரு சுமூகமாக கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் செஷனில் நம்ம ஒவ்வொரு டாபிக்ஸாக ஜெனரல் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு அவர் ஃபார்மா அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி.